மிக்ஸி சாறு எடுத்துக்கோங்க. பருப்பு நான் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இஞ்சி, ஒரு காரத்துக்கு மிளகாய், கொஞ்சோண்டு மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, லைட்டாக பெருங்காயப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி. இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடாமல் பல்ஸு கொடுத்து கொஞ்சம் வடை பக்குவத்துக்கு நறுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு. இதை இப்போ நம்ம கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கையில் எதனாலும் எண்ணெய் இருந்தால் நீங்கள் தடவி எடுத்துக்கோங்க. தடவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் வடை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டீங்களாக்க டக்கு நமக்கு போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டிங்களாக்க இந்த மாதிரி கை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்களாக்க அழகாக நமக்கு வந்துடும். ரவுண்டு ஷேப்புக்கு லைட்டாக இந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டிங்களாக்க அழகாக நமக்கு வடை ஷேப்புக்கு வந்துடும். இதே போல் நம்ம இருக்குதுன்னு தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்தாச்சு. எண்ணெயுமே நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே திருப்பாதையும் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடில் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வடையை நம்ம திருப்பி போட்டுக்கோங்க. அதே போல் இந்த சைடு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப பொறுமையாக நல்லா நிதானமாக வேக விட்டு எடுத்திங்களாக்கா நல்லா உள்ளேயும் வந்து நல்லா மேலேயும் வந்து நல்லா மொறு கிறிஸ்பாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ வேகட்டும். இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியுங்க, வடை அருமையாக நமக்கு நல்லா நான் சொன்ன மாதிரி லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக விட்டிங்களாக்கா நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக நமக்கு ஒரு பருப்போட ரெடி ஆகிடுங்க. டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பருப்போட ரெசிபி தான் நம்ம பார்த்துருக்கோம். நிறையா ரெசிபிலாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். நிறைய பேர் ரெசிபிலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் கொடுங்க. தேங்க்யூ.